ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இடியாப்பம் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இடியாப்பன்றது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இது மார்னிங்கோ இல்லை நைட்டுக்கு டின்னர் கூட நம்ம சாப்பிட்லாம். இல்லை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வராங்கன்னா அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மொபைல் ஆப்பை பற்றி பார்ப்போம். பைமோட் இ ஷாப்பிங் ஆப். பைமோட் இ ஷாப்பிங் ஆப்ன்றது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். மற்ற ஆப்பில் நீங்கள் எப்படி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுலேயும் பைமோட்லேயும் வந்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஆஃபர் இருக்குது, நிறைய டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சா ப்ளே ஸ்டோரில் இந்த பைமோட் இ ஷாப்பிங் ஆப்ன்றது அவைலபிளாக இருக்குது. வேணால் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். முதல்ல இடியாப்பம் செய்கிறதுக்கு தேவையான பச்சரிசி மாவு எடுத்துக்கிறோம். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் ஓகே தான். அதுக்கு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதிலே எண்ணெய் இருந்தால் எண்ணெய் ஊற்றுங்க, இல்லை உங்கள்கிட்ட நெய் இருக்குன்னா நெய்யும் போட்டுக்கலாம். போட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்திக்குவோம். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுடுதண்ணி நல்லா கொதிக்க காய வச்சு அதை வந்து சுடுதண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு ஸ்பூனோ கரண்டியோ இருந்தால் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் ஆறுனதையும் அப்புறம் கையில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும். இதை ஒரு சைடு எடுத்து மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சுடுங்க. அப்புறம் தேங்காய் பால் செய்கிறதுக்கு தேவையான நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காயோட ஒரு 3 வந்துட்டு ஏலக்காய் எடுத்துக்கலாம், நல்லா வாசனைக்காக. அதை போட்டு நல்லா அரைச்சிடலாம். அரைச்சி பால் எடுத்துக்கலாம். அது பால் எடுத்து வடிகட்டிடலாம். ஒரு வடிகட்டி வச்சு பாலை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு நம்ம இப்போ இடியாப்பம் செய்ய போகிறோம். நல்லா தண்ணி கொதிக்க விட்டு, எதை இட்லி செய்கிற மாதிரி ஏதாவது தண்ணி கொதிக்க விட்டு நான் முறுக்குழல் எதை இடியாப்பம் அச்சு இருக்கு இல்லையா, அதில் போட்டு பிழிஞ்சு எடுத்துடலாம். அந்த தட்டில் வந்து நெய்யோ இல்லை ஆயிலோ ஏதாச்சும் போட்டு, இல்லை உங்களுக்கு துணி வேணாலே துணி போட்டு அதில் பிழிஞ்சு எடுத்துடுங்க. நாங்கள் நெய் போட்டு தான் பிழிஞ்சு எடுக்கிறோம். என் குழந்தைங்க நூடுல்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னாங்க. அதனால் கொஞ்சம் பெரிய அச்சாக இருக்கிறது அதில் பிழிஞ்சு எடுக்கிறோம். அப்புறம் சின்ன அச்சு வேணும்னு சொன்னாங்க. ரொம்ப சின்னதாக இருக்குது இடியாப்பாச்சு. அதிலே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிழிஞ்சு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு தேங்காய் பாலில் உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துடலாம். வேகட்டு எடுத்தோம்னா இடியாப்பம் ரெடி.